காலத்தை போல மக்கள் தயாராக இருக்க வேண்டும் என நாடாளுமன்றத்தில் பிரதமர் மோடி பேசியிருந்த நிலையில் இதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்து பல்வேறு கேள்விகளையும் எழுப்பியிருக்கிறார். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரிகார்த்திக். வணக்கம். முழு விவரம். வணக்கம். கொரோனா காலகட்டம் போல தற்போதும் மக்கள் இந்த தெற்காசியாவில் நடக்கும் போரின் பாதிப்புகள் குறித்து தயாராக இருக்க வேண்டும் என்று பிரதமர் மோடி கூறியிருக்கிறார். பிரதமர் மோடி அவர்களே, தயாராக இருக்க வேண்டியது ஒன்றிய அரசா நாட்டு மக்களா எனவும் கேள்வி கேட்டிருக்கிறார். மேலும் கடந்த 11ஆம் தேதி போர் சூழல் தீவிரமடைந்த உடனே அதன் தாக்கங்கள் உணர்ந்து அனைத்து பயன்பாட்டிற்கான சிலிண்டர் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும், வளைகுடா நாடுகளில் சிக்கியுள்ள தமிழர்களை மீட்க வேண்டும் என்றும், மின் நிலையங்களில் எரிவாயு விநியோக அளவு கட்டுப்பாட்டினை மாற்றி அமைக்க வேண்டும் என்று முதலமைச்சர்கள் எழுதிய கடிதத்தையும் இந்த எக்ஸ் பக்கத்தில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் கடந்த 12ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் நடந்த ஆர்ப்பாட்டம் குறித்தும் அவர் பேசியிருக்கிறார். மேலும் தொடர்ச்சியாக தங்களது நடவடிக்கைக்கு காத்திருக்காமல் பொறுப்புள்ள மாநில அரசாக உயர்நிலை ஆலோசனை மேற்கொண்டு உணவு உற்பத்தி தொழிற்கூடங்கள் எல்பிஜிக்கு பதிலாக மின் அடுப்புகளை பயன்படுத்தும் போது ஏற்படும் கூடுதல் மின்சார நுகர்விற்கு 2 யூனிட்டை மானியமாக வழங்குவது என்றும், எம்எஸ்எம்இ நிறுவனங்கள் மின் அடுப்புகள் மற்றும் மின் சுழற்சிகள் கொள்முதல் செய்வதற்கு மானியத்துடன் கூடிய கடன் வழங்குவதையும், தொழிற்சாலைகள் மாற்று எரிபொருளை பயன்படுத்திக் கொள்ள டிஎன்பிசிபி இசைவினை தெரிவித்த தேவையில்லை எனவும் அதில் குறிப்பிடப்பட்டதையும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் உணவகங்கள் மூடப்படும் வேளையில் விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தினை கருத்தில் கொண்டு காய்கறி மற்றும் பழங்கள் 194 உழவர் சந்தைகள் எந்தவித கட்டுப்பாடுமின்றி அவர்கள் விற்பனை செய்து கொள்ள அனுமதி அளித்ததையும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் இதே போல தொலைநோக்கு சிந்தனைகளோ பல்வேறு விஷயங்களையோ அடிப்படையாக கொண்டில்லாமல் தொடர்ச்சியாக தொலைநோக்கும் முன்னெச்சரிக்கையும் இன்றி செயல்படும் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து தமிழ்நாடெங்கும் ஆர்ப்பாட்டம் நடத்தியதையும் அவர் திமுக கூட்டணி சார்பில் நடத்தியதும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இத்தனைக்கும் பிறகு மக்கள் தயாராக இருக்க வேண்டும் என்று மக்களுக்கே அறிவுரை வழங்கி வருகிறீர்கள். மக்களை தயாராக இருக்க சொல்லும் முன் அவர்களுக்கு காக்க நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா எனவும் கேள்வி கேட்டிருக்கிறார். மேற்காசிய போரில் தாக்கங்கள் இருந்து இந்திய மக்களை பாதுகாக்க நீங்கள் எடுத்துள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்ன? இப்போது நாட்டின் கேள்வி ஒன்றுதான், எங்களை காக்க பிரதமர் மோடி தயாராக இருக்கிறார் எனவும் முதலமைச்சர்கள் தன் எக்ஸ் பக்கத்தில் இது குறித்து கேள்வி கேட்டிருக்கிறார். முழு விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக்.